ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு 2 டேஸ் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. பார்லி அரிசி யூஸ் பண்ணி எப்படி இட்லி தோசை பணியாரம் செய்யலாம், ப்ளஸ் ஒரு சிம்பிளான நைட்டு கிச்சன் க்ளீனிங் ரொட்டீனும் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்லி அரிசி இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறதுக்கு வந்துட்டு பார்லி அரிசி உளுந்து மட்டும் எடுத்தால் போதுங்க. பார்லி அரிசியில் வந்துட்டு பீட்டா குளுக்கன்கிற கண்டென்ட் இருக்கிறனால கொலஸ்ட்ரால் லெவலை ரொம்ப நல்லாவே குறைக்குங்க. கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட்டான ரெசிபி. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 டம்ளர் அளவுக்கு பார்லி அரிசி எடுத்திருக்கேங்க. பார்லி அரிசி வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் குட்டி குட்டியாக தான் இருக்கும், கடையில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். 2 டம்ளர் பார்லி அரிசிக்கு 1 டம்ளர் அளவுக்கு நான் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேங்க. பார்லி அரிசி வந்துட்டு சீக்கிரமாக கெட்டியாகிற தன்மை கொண்டதுங்க. அதனால் 2:1 ரேஷியோவில் 2 டம்ளர் பார்லி அரிசி 1 டம்ளர் உளுந்து எடுத்திங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக வருங்க. 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு தண்ணி விட்டு ஊற வச்சுருங்க. கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்திக்கோங்க. பார்லி அரிசி நல்லா பொது பொதுன்னு ஊறுங்க. குறைஞ்சது 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்தியே அரைச்சிக்கோங்க. ஊற வச்ச தண்ணியவே சேர்த்தி அரைச்சிக்கலாங்க. அப்பப்போ நடுவில் தண்ணி வந்து தெளித்து விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. நம்ம உளுந்துக்கு வந்து எப்போவுமே தண்ணி தெளித்து விடும்போது தான் மாவு வந்துட்டு பொது பொதுன்னு வருங்க. மாவு அதிகமான குவான்டிட்டிலே கிடைக்கும். உளுந்து அரைக்கும் போது தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. தெளித்து விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. 5 நிமிஷம் போல் அரைச்சாலே நம்மளுக்கு பார்லி அரிசியும் வந்து வலுவழுப்பு தன்மை கொண்டதுனால உளுந்து மாதிரியே தான் மாவு பொது பொதுன்னு வருங்க. தருதருன்னு இருக்காது. மாவு நல்லா நீங்கள் 5 நிமிஷம் அரைச்சாலே நல்லா வலுவழுப்பாக தான் இருக்கும். நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாங்க. உப்பு போட்டு கலந்து வச்சுருங்க. 5 மணி நேரம் 5 to 6 மணி நேரம் இருந்தாலே நம்மளுக்கு வந்து மாவு இட்லிக்கு ரெடி ஆயிருங்க. 5 மணி நேரம் கழித்து நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். நான் வந்து நைட்டு தான் மாவு அரைச்சி வச்சேங்க. காலையில் இட்லி ஊற்றிக்கலான்ட்டு நைட்டு அப்படியே வந்து ஒரு 15 days ஒன்ஸ் இந்த மாதிரி கிச்சன் வந்து டீப் க்ளீன் பண்ணுவேங்க. ஃபஸ்ட்டு பாத்திரம் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டவ்வில் இருக்கிற அந்த மேலே பிளேட்ஸு, பர்னர் எல்லாத்தையுமே எடுத்து ஊற வச்சிடலாங்க. வினீகரோ இல்லை பேக்கிங் சோடாவோ நீங்கள் ஊற்றி ஊற வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. துரு எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து பேக்கிங் சோடாவுக்கு வினீகருக்கெலாம் நல்லா போகும். கூடவே விம் ஜெல் ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. சிம்னி பிளேட்ஸும் வந்துட்டு நம்ம வந்து வினீகர் ஜெல்லை ஊற்றிட்டு சுடுதண்ணி அந்த சிம்னி பிளேட்ஸ் மேலே ஊற்றும் போது அதில் இருக்கிற எண்ணெய் பிஸ்கெல்லாம் சீக்கிரமாக வந்துடுங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பர்னர்ஸு வந்து நீங்கள் கண்டிப்பாக 1 மந்த்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணால் நல்லா நம்மளுக்கு ஸ்டவ்வு வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக எரியுங்க. அதுக்கப்புறம் கேஸும் செலவாகாது. ஒரு பாத்திரத்தில் தண்ணி, புளி, சமையலுக்கு யூஸ் பண்ணுற புளி, பழைய புளி இருந்தால் கூட எடுத்துகிட்டு பர்னர்ஸை உள்ளே போட்டு ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க விட்டிங்கனாலே நல்லா இந்த மாதிரி பளிச்சுன்னு வந்துருங்க. நம்ம அழுத்தி தேய்க்கணுங்கிறதே இல்லை. அடுத்தது ஆயில் பாட்டில்ஸ்லாம் க்ளீன் பண்ணி ரீஃபில் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே செராமிக் ஆயில் பாட்டில்ஸுங்க. அதனால் வந்து அடிக்கடி நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது அந்த மேலே இருக்கிற பெயிண்டெல்லாம் போகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கா வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். அப்பப்போ 15 டேஸ்க்கு ஒருக்கா இந்த மாதிரி விம் ஜெல் வாட்டரில் மைக்ரோ ஃபைபர் கிளாத்தோ இல்லை ஏதாவது ஒரு சாஃப்டான கிளாத்தில் பனியன் கிளாத்துலேயும் நீங்கள் விம் ஜெல் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு நல்லா நல்லா வெட் கிளாத்துலேயும் தொடச்சிட்டு ட்ரை கிளாத்தில் தொடச்சிங்கனாவே நல்லா பளிச்சுன்னு வந்துடுங்க. செராமிக் ஆயில் பாட்டில்ஸ் எல்லாம் எப்போவுமே நீங்கள் உள்ளே க்ளீன் பண்ணும்போது வந்து சுடுதண்ணி ஊற்ற வேண்டாம். சுடுதண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த பெயிண்ட் கண்டிப்பாக போயிடும். கிளாஸ் பாட்டில்ஸ்க்கு சுடுதண்ணி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாங்க. செராமிக் ஆயில் பாட்டில்ஸ்க்கு வந்து ஒரு 5-6 ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. அது கூடவே அரிசி, பச்சரிசியோ சாப்பாட்டு அரிசியோ ஐஸ் க்யூப்ஸு ப்ளஸ் அரிசி போட்டு நல்லா ஷேக் பண்ணிங்கனாவே அந்த எண்ணெய் பிஸ்கெல்லாம் போயிருங்க. நீட்டாக எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணி வச்சாச்சுங்க. அடுத்தது டீ, காஃபி, சுகர் கப்ஸு தாங்க. இதுவும் வந்துட்டு உட்டன் லிட்டு மேலே போட்டிருக்கறனால அடிக்கடி வந்து நம்ம தண்ணியில் வாஷ் பண்ண முடியாது. அதனால் வந்து கிளாத் வச்சே தொடச்சிட்டு எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி வச்சாச்சுங்க. நான் வந்து ரெகுலராக போடுற அந்த ஜீரகம், சோம்பு, வெந்தயம் வாட்டர் குடிச்சிட்டு டீ, காஃபி குடிக்கலாமான்னு கேட்குறீங்க. பிளாக் காஃபி மட்டும் குடிச்சிக்கலாங்க. மில்க் அவாய்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஈஸியாக இருக்கும். டைஜஷனும் வந்து நல்ல மெட்டபாலிக் ரேட்டும் பிளாக் காஃபி அதிகப்படுத்துங்க. அதனால் ஜீரகம், சோம்பு, வெந்தய தண்ணி நீங்கள் குடிக்கிறீங்கன்னா பிளாக் காஃபி, மல்லி காஃபி இல்லாட்டி ஃப்ளாக் சீட்ஸ் டீ கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். உட்டன் ஸ்டாண்டெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து வெட் கிளாத்தில் துடைக்கிறீங்கன்னா அடுத்த நிமிஷம் நல்லா ட்ரை பண்ணி விட்டுருங்க. இல்லாட்டி வந்து அந்த உட்டன் ஸ்டாண்டெல்லாம் கருத்துற மாதிரி ஆயிரும் தண்ணி நின்றுச்சுன்னா. இந்த கவுண்டர் டாப் கிளீனிங்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயரில் விம் ஜெல் ஊற்றிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் பிஸ்கு இருக்குது உங்கள் கவுண்டர் டாப் கிளீனிங்கன்னா பேக்கிங் சோடா வந்து அந்த விம் ஜெல் கூடவே தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஷேக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ப்ரேயரில் ஸ்ப்ரே பண்ணி விடும்போது கவுண்டர் டாப்பில் இருக்கிற எண்ணெய் பிஸ்கு எல்லாமே அந்த பேக்கிங் சோடா நல்லா எடுத்துருங்க. நல்லா மொறு மொறுன்னு இருக்கும்.
இந்த மாதிரி நம்ம அப்பப்போ ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் வந்து ஒரு ஜஸ்ட் இந்த மைக்ரோஃபைபர் கிளாத் மட்டுமே வச்சு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் இருந்தாலே போதுங்க. க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ரொம்ப வந்து டம்ப் பண்ணி வச்சு வேலை செய்கிற மாதிரி இருக்காதுங்க. ஸ்டவ்வுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஸ்டவ்வுங்கிறனால சாஃப்டான ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கீறல் விழுகாது. டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி அந்த நடுவில் பர்னரில் இருக்கிற அழுக்கெல்லாம் டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கேப்பில் இருக்கிறது எல்லாமே நல்லா வந்துருங்க. இந்த ஃபேட் கட்டர் ட்ரிங்க் வந்து நெல்லிக்காய் ஜூஸு, பம்கின் ஜூஸ் எல்லாம் என்ன மிக்சியில் அரைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. என்னோட வந்து ப்ரீத்தி ஜோடியாக்கு தாங்க. நீங்கள் எந்த மிக்சியில் வேணாலும் அரைச்சிங்கனாலும் நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு டைமில் ஃபுல்லாக ஜூஸ் வராதுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு மறுபடியும் அந்த சக்கையை வந்து மறுபடியும் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு விட்டு அரைச்சிங்கனாவே நெல்லிக்காய் ஜூஸில் நல்லாவே வாட்டர் கண்டென்ட் வருங்க. நெல்லிக்காய் ஜூஸில் 2-3 டைம் நீங்கள் எந்த மிக்சியில் அரைச்சிங்கனாலும் 2-3 டைம் நல்லா அரைச்சிங்கனாவே தண்ணி விட்டு விட்டு அரைச்சிங்கனாலே அதனோட ஜூஸ் வந்து ஃபுல்லாகவே வந்துடும். அதனால் ஒரு டைம் மட்டும் அரைச்சி வேஸ்ட் பண்ண வேண்டாம். நெல்லிக்காய் ஜூஸை 2-3 டைம் நல்லா அரைச்சி எல்லா சாரையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தயிர் கடையிற மிஷினை பற்றி கேட்டிருந்தீங்க. எல்லா கடையிலையுமே எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே மோர் சிலுப்புறது தயிர் கடையிற மிஷின் கேட்டிங்கனாவே கிடைக்குங்க. கர்டு சன்னிங் மிஷின் தான் இது. வந்துட்டு நம்மளுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். வெயிட் லாஸ் இருக்கிறவங்க தயிர் அவாய்ட் பண்ணிவிட்டு மோராக எடுத்துக்கலாங்க. கருவேப்பில் மோர் இல்லை இஞ்சி எல்லாம் தட்டி போட்டு எடுத்தாலே நம்மளுக்கு வந்துட்டு கட் ஹெல்த் நல்ல ஒரு குட் பாக்டீரியா வந்து நம்மளுக்கு நல்லா உற்பத்தியாகி டைஜஷன் இன்க்ரீஸ் ஆகுங்க. நல்லா கொலஸ்ட்ரால் லெவலையும் குறைக்கும். இந்த பர்னர் வந்துட்டு அந்த புளி தண்ணியில் கொதிக்க விட்டங்காட்டியே பார்த்திங்கன்னா நல்லா அதுவே நல்லா நம்மளுக்கு க்ளீனாகி வந்திருக்குங்க. பளிச்சுன்னு இருக்கும். எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நீட்டாக கவுண்டர் டாப் எல்லாமே நல்லா தொடச்சி விட்டாச்சுங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு கோகனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் வந்துட்டு நீங்கள் ஒயிட் கிளாத்தில் டிப் பண்ணி ஃபுல்லாக நம்மளோட கவுண்டர் டாப் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா கவுண்டர் டாப் பார்க்குறக்கு அப்படியே கருகருன்னு புது கவுண்டர் டாப் மாதிரியே இருக்குங்க. நம்ம சாதம் வந்து வைக்கும்போது கஞ்சி சிந்திரும் அந்த தண்ணி அங்கங்கே இருக்கும். அது வெள்ளை வெள்ளையாக பிடிச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் மோர் தயிரெல்லாம் சிந்திச்சினாலும் கவுண்டர் டாப்பில் அங்கங்கே ஒயிட்டாக இருக்கும். லெமன் ஜூஸ் பட்டுச்சுனாலும் ஒயிட்டாக இருக்க விடாது. அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் விளக்குற தொட்டி ஜிங்க்லேயே வந்துட்டு நம்ம சோப்பு வாட்டர் யூஸ் பண்ணும்போது அந்த சோப்பு தண்ணியும் ஒயிட்டாக தாரையாக பிடிச்சிக்குங்க. அதனால் ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி கோகனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டிங்கனாவே நம்மளுக்கு கவுண்டர் டாப்பே பார்க்குறக்கு ஒரு புதுசு மாதிரி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. மார்னிங் வந்துட்டு நம்ம பார்லி அரிசி வந்து புளிக்க வச்சுருந்தோம்ல இட்லி ஊற்றிக்கலாம். 6 மணி நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு பார்லி அரிசி மாவு பொங்கி வந்திருக்கும். எப்போவுமே இந்த சிறுதானியங்கள் மாவுலாம் நீங்கள் ரொம்ப அடித்து கலக்கக்கூடாது. மாவை வந்து ரொம்ப அடித்து கலக்குனீங்கன்னா அதில் இருக்கிற வந்து ஏர் பபிள்ஸ் வந்து பிரேக் ஆகி நம்மளுக்கு வந்து இட்லி சாஃப்டாகவே வராதுங்க. லைட்டாக மேலிருந்து கீழே வரைக்கும் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றி பாருங்களேன், ரொம்ப சூப்பராக வருங்க. எப்போவுமே வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இட்லி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த அடித்தட்டு வந்து அந்த வதவதன் வராமல் நீட்டாக நம்மளுக்கு எல்லா இட்லியும் நல்லா இருக்கும். 5-7 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இட்லி இருக்குங்க. தோசை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக அல்டிமேட்டாக இருக்குங்க. பார்லி அரிசி தோசைன்னு சொல்ல முடியாது. நார்மலான அரிசி தோசை மாதிரியே தான் இட்லி தோசை எல்லாமே ரொம்ப நல்லா வருங்க. இந்த பார்லி அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா குளுக்கன் அப்படிங்கிற கண்டென்ட் இருக்கிறனால நம்மளுக்கு வந்துட்டு கொலஸ்ட்ரால் லெவலை நல்லா குறைக்குங்க. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு இன்சுலின் லெவலை வந்து நல்லா மேனேஜபிளாக வச்சுருக்கும். சுகர் பேஷண்ட்ஸு கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டான ரைஸுங்க. ஃபைபர் கண்டென்ட்டும் இதில் அதிகமாக இருக்கிறனால கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையும் வராது. இதை தவிர்க்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் இதை எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா வந்து பார்லி அரிசியில் வலுவழுப்பு தன்மை அதிகம், பீட்டா குளுக்கன் இருக்கிறனால அந்த வலுவழுப்பு தன்மை வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த ஹார்மோன் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்க வச்சிரும். அதனால் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பார்லி ரைஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பார்லி அரிசி இட்லி தோசைக்கு பெஸ்ட்டாக வந்துட்டு பொட்டேட்டோ குருமா நல்லா இருக்குங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 4 உருளைக்கிழங்கை வேக போட்டு 1/2 மூடி தேங்காய், 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, பட்டை, சோம்பு,
பூண்டு சேர்த்திக்கோங்க. 4 தக்காளி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு எப்பவும் போல் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்திட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. தாராளமாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை தேங்காயில் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வரும். அதனால் தாராளமாக தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு உருளைக்கிழங்கு வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு மசிச்சு வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான குருமா ரெடிங்க. ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு அப்பப்போ இந்த மாதிரி பார்லி அரிசி தோசை, சிறுதானியங்கள் தோசை ட்ரை பண்ணிக்கோங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.